கதையின் தலைப்பு முதியவரும் தெருப்பூனையும். அமைதியான கடலோர கிராமத்தில் கைவினை கூடைகளை விற்று வந்த மணி என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு மாலையும் மெலிந்த ஒரு தெருப்பூனை அவரது வீட்டு வாசலில் உணவிற்காக காத்திருக்கும். மணி அதை ஒருபோதும் விரட்டியடிக்கவில்லை. அவர் எப்போதும் கொஞ்சம் அரிசியும் பாலும் பகிர்ந்து கொண்டார். நன்றாக சாப்பிடு, குட்டி ஒன்றே என்று அவர் மென்மையான புன்னகையுடன் கூறுவார். ஒரு புயல் இரவில் பலத்த காற்று கிராமத்தை உலுக்கியது. மேலும் மணியின் சிறிய வீடு கசியத் தொடங்கியது. குளிர்ச்சியாகவும் சோர்வாகவும் இருந்த அவர் தனது கீறல் படுக்கையில் தூங்க முயன்றார். திடீரென பூனை சத்தமாக கத்தியது மற்றும் அவசரமாக அவரது போர்வையை கீறியது. சலிப்பாக இருந்தாலும் ஆர்வமாக மணி விடாப்பிடியான பூனையை பின்தொடர்ந்து வெளியே சென்றார். அவர் தூங்கிக் கொண்டிருந்த வீட்டின் பின்புறத்திற்கு பூனை அவரை அழைத்துச் சென்றது. சில நொடிகளில் கூரை இடிந்து விழுந்தது. மணி அதிர்ச்சியில் நடுங்கினார். பூனை அவரை ஆறுதல் படுத்துவது போல் அவரது காலில் உராய்ந்தது. மணி கீழே மண்டியிட்டு, "நான் உன் பசியை காப்பாற்றினேன், நீ என் உயிரை காப்பாற்றினாய்" என்று கிசுகிசுத்தார். அந்த இரவிலிருந்து அந்த கனிவான பூனை அவரது அன்பான குடும்பமாக மாறியது. இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், சிறிய அன்பு கூட பெரிய தருணங்களில் நம்மை காக்கும்.